வீரபாகு, நெற்றியிலே செந்தூரமிட்டு நாம் அனைவரும் சூரனை வதைத்த நினைவு சின்னமாக இன்று முதல் இந்த இடம் திருச்செந்தூர் என்ற பெயரில் பெரும் சேத்திரமாக விளங்கட்டும். இந்த இடம் நாடி வருபவரெல்லாம் நிறைவோடு செல்லட்டும். செந்தில் வேலவா, மரபாக நின்ற சூரனை இருகூறாக பிளந்து ஒரு பகுதியை மயிலாக்கி மற்றொரு பகுதியை சேவலாக்கிய சேவர் கொடியோனே, உனது வீரத்தை தேரின் வெற்றியை பாராட்ட வார்த்தைகளே இல்லை. மிக்க மகிழ்ச்சி. நீ இப்போதே சென்று சிறையில் அடைபட்டு கிடக்கும் வானவரை விடுதலை செய்து மீண்டும் அமர உலகத்தை இந்திரனுக்கே முடிசூட்டி விட்டு வா. அமரரை காத்த ஆறுமுகப் பெருமான், சூரனை வதைத்து அசுரர்களை அழித்து இழந்த இந்திர பதவியை மீட்டு தந்த பெருமை எமது முருகவேளுக்கே உரியது. அமர உலகத் தலைவனே, வந்த வினை தீர்ந்தது. இனி எந்த வேளையும் கந்த வேளையே நினைத்து வழிபடுங்கள். நன்றி பரவாதீர்கள். வினை தீர்த்த வேலவரை பாராட்ட வார்த்தைகளே இல்லை. அமரகுல பெண்கள் அனைவரும் ஆறுமுக பெருமானுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நல்லது. ஜெயந்தா, உங்களிடம் சொன்னபடி நாங்கள் நடந்து கொண்டோம். ஆனால் எங்களிடம் சொன்னபடி நீங்கள் நடந்து கொள்ளவில்லையே. என்ன வீரபாகு, சொன்னது நினைவில்லையோ? அசுரன் சிறையிலே அடைபட்டு கிடந்த போது அமர வாழ்வை மீட்டு தந்தால் ஆறுமுகனுக்கு பரிசொன்று அளிப்பதாக கூறினீர்களே, அது நன்றாக நினைவிருக்கிறது. நாங்களும் காத்திருக்கிறோம். பிறகு பெண்ணை பற்றிய பேச்சே எடுக்கவில்லையே. வீரபாகு, உரிமையோடு பெண்ணை கொடுப்பதற்கு ஒவ்வொரு கணமும் காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உறவு முறையில் பிள்ளையை பெற்றவர்கள் பெண் வீடு தேடி வந்து திருமண பேச்சு நடத்துவதுதானே முறை. ஓ, அதுவும் அப்படியோ? இறைவா, இந்திராணி கூறியதும் உண்மைதான் வீரபாகு. சடங்கு சம்பிரதாயத்தை உண்டாக்கிய நாமே அதை மறப்பதும் சரியல்ல, அதன்படி நடக்காமல் இருப்பதும் முறையல்ல. தேவி, திருமண பேச்சை நீயே தொடங்கலாமே. இந்திராணி, தேவேந்திரா, உங்கள் மகள் தேவயானியை எங்கள் முருகருக்கு பெண் கொடுக்க சம்மதம் தானே? தேவி, வேடிக்கையாக இந்திராணி சொன்னதை வினையாக கொள்ள வேண்டாம். எங்கள் குறை தீர்த்த குமரனுக்கு தேவயானையை கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறோம். முறைப்படி நடக்க வேண்டும் என்று எப்போது ஒரு சொல் வந்துவிட்டதோ அதன் பிறகு எல்லாமே முறையாகத்தான் நடக்க வேண்டும். தேவி, பெண் வீட்டார் மாப்பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய 4 வகை சீர்வரிசை என்னவென்று கேட்டுவிடுங்கள். தேவி, கேட்டபடி 4 வகை சீர்வரிசைகளோடு எங்கள் நங்கையை கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஜெயந்தா, அந்த 4 வகை சீர்வரிசைகள் என்னவென்று சற்று விளக்கமாகத்தான் சொல்லேன். ஆண்டவா, அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, இந்4 வகை சீர்வரிசைகளோடு எங்கள் தெய்வ யானையை முருகப்பெருமானுக்கு தாரை வார்த்து கொடுக்கிறோம். போதாது போதாது. ஆபரண வகைகளில் என்னென்ன போடுவீர்கள் என்று தெரிய வேண்டும். உங்கள் விருப்பத்தை தெரிவித்தால் அதன்படி செய்கிறோம். தலையெழி தன்னில் வலம்புரி சங்கு, பூரப்பாளை, பொன்னரி மாலை, சூடாமணியும் சேர்த்து காதணியாக வாளி, குடை இவைகளை சேர்த்து பூட்டி கழுத்தணியாக வீரச்சங்கிலி, நேர்ச்சங்கிலி, பொன்னூல் சவடி, சரப்பளி முதலிய சேர்த்து கையணியாக கடகம், பொன்வளை, நவமணி வளையும், சங்க வளையும், பவள வளையும் மாட்டி காலணி வகையில் சிலம்பு, சதங்கை, பரியகம், காய்ச்சரி, பாடகம் இவைகளை அணிந்து தேவி மேற்கொண்டு தாங்கள் கேளுங்கள். அடே அப்பா, போதுமே, இன்னும் வேண்டுமா தேவி? பெண் என்று பிறந்து விட்டால் பொன்னாபரணமும் பட்டாடையும் போதுமென்று சொல்வாரா சுவாமி? இறைவா, இவற்றுக்கெல்லாம் மேலாக கற்பையே ஆபரணங்களாக பூட்டி எங்கள் குலப்பெண்ணை நகை முகத்தோடு அனுப்புகிறோம். போதுமா? அடே சிறுவா, நீ பேச கற்றவன். பெண் வீட்டு சீர்வரிசைகளை பற்றி நீங்கள் இத்தனை விவரங்களை கேட்ட பிறகு மாப்பிள்ளையை பற்றி நாங்கள் ஒரு வார்த்தை கேட்கலாம். ஜெயந்தா, நீ என்ன கேட்கப் போகிறாய் என்று எனக்கு தெரியும். அதற்கு விடை நானே கூறிவிடுகிறேன். முத்தமிழும் முருகப்பெருமானின் சுய சொத்து, தன்னுடன் பிறந்த தனையன் வீட்டு சொத்து பிரணவப் பொருள், தாயுடன் பிறந்த மாமன் நாரணன் வீட்டு சொத்து பட்டு பீதாம்பரம், பல வகை ஆபரணம். இவற்றுக்கெல்லாம் மேலாக அலைபாயும் கடலெல்லாம் முருகப்பெருமானின் அத்தை வீட்டு சொத்து. அப்பன் என் சார்பில் இருப்பதோ வெள்ளிமலை. அன்னை நான் அவனுக்கென்றே கொடுத்தது வெற்றிவேல். போதுமா? இன்னும்? இறைவா, எதற்காக இந்த நாடகம்? கட்டளை இடுங்கள். தேவயானையை தாரை வார்த்து கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறோம். மலைமகள் மைந்தனுக்கு மலை மீதே திருமணம் நடக்கட்டும். வீரபாகு, ஜெயந்தா, திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கும் தேவயானைக்கும் திருமணம் நடக்க ஏற்பாடு செய்யுங்கள்.
ஓம் தேவீம் ராஜபஜனஜன்